1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினைய தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கான நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தேர்தல் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருச்சு. வெற்றி கழகம் வெற்றியும் பெற்றுருச்சு. விஜய் சொல்லுவார்ல, பயமா இருக்கா, இதுக்கப்புறம் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். இதுக்கப்புறம் இந்த 5 ஆண்டுகள் பயங்கரமாக இருக்க போது அதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போது நம்ம இவ்வளோ நாள் வீடியோ போட்டோம், நாம் தமிழர் கட்சிக்காக பேசிட்டோம், நாம் தமிழர் கட்சிக்காக களத்தில் வேலை செஞ்சிட்டோம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ தேர்தல் முடிஞ்சிருச்சு, இப்போ திமுகவுக்காக பேசினவங்க, ஏன் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உட்பட கூட திடீர்னு தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அந்த மாதிரி நம்ம பயணம் ஏதாவது மாறும் அப்படின்னா, இந்த உடம்புல ரத்தம் ஓடுற வரைக்கும், உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என்றைக்குமே அண்ணன் சீமான் அவர்களுடைய வழியில் தான், சீமான் அவர்களுடைய பின்னாடி தான் நம்ம பயணிக்க போகிறோம். அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ரொம்ப அந்த வீடியோ வந்த உடனே அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, நம்முடைய தோல்வி இல்லை, அது மக்களின் தோல்வி தான், அதுக்கு ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் என் பிள்ளைகளுடைய உழைப்பு அசாத்தியமானது. நான் எதிர்பார்த்தேன், நான் வென்றுவேன், 5-6 பேர் நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். எல்லாருக்கும் வெற்றி வாய்ப்பை நான் கணித்தேன். அது நடக்கலை. அதனால ஒன்றும் இல்லை, நம்ம போய் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு போக போகிறோம், அவ்வளோதான். ஆனாலும் உங்கள் உழைப்பு அசாத்தியமானது. ரொம்ப வலி நிறைந்த வார்த்தைகளை அண்ணன் சீமான் அவர்கள் பதிவிட்டிருக்கார். அதாவது தோல்வி நம்மளோடது கிடையாது, நாம் தோல்வி அடையல, தோல்வி அடைஞ்சது நம்மளுடைய மக்கள் தான். உண்மை அதுதான். ஏன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நம்மளுடைய பணியை சிறப்பாக செஞ்சுருக்கோம், ரொம்ப தீவிரமாக செஞ்சுருக்கோம். அதுவும் வானூர் சட்டமன்ற தொகுதியில் 98% வீடுகளில் நம்ம துண்டறிக்கைகளை கொண்டு போய் சேர்த்துருக்கோம். எந்த இடத்துலையும் தொய்வு கிடையாது. காலையில் 7 மணிக்கு பிரச்சாரத்தை ஆரம்பித்து இரவு 9:30 மணி 10 மணி வரைக்கும் பிரச்சாரம் நடத்தியிருக்கோம். வானூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி செய்த வேலையை திமுக, அதிமுக, தாவேகா எந்த கட்சியுமே செய்யலை. அவ்வளவு கடுமையான உழைப்பு. வாக்கு வரலடானா அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது. ஏன்னா இப்போது நம்ம பணியை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கோம், இது வரைக்கும் செய்யாத அளவில் செஞ்சுருக்கோம். அப்போ வாக்கு போடலை என்பது அது முழுக்க மக்களுடைய தோல்வி தான். மக்கள் உறுதியாக இந்த 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய தவறை செஞ்சிட்டோமோ அப்படின்னு சொல்லி உணர்வாங்க. அது இப்போவே ஆரம்பிச்சிருச்சு. வெற்றி பெற்ற அந்த நிமிடத்திலேருந்து ஆரம்பிச்சிருச்சு. தாவேக்கா வெற்றி பெற்ற அந்த நிமிடத்திலேருந்து ஆரம்பிச்சிருச்சு. மகளிரின் வாக்கு முழுமையாக தாவேக்காவுக்கு போயிடுச்சு. நம்ம அதில் மாற்று கருத்தே கிடையாது. நம்ம பசங்க போய் ஓட்டு போட்டாங்க, பசங்க தான் இதெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா உண்மையிலே இல்லை. ஒரு ஊருக்கு ஒரு 10 பசங்க இருக்காங்க. ஆனால் மகளிரோட ஓட்டு இந்த சைலன்ஸ் கில்லர் மாதிரி, ரொம்ப இந்த ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி, அவங்களுடைய கணவர் திமுகவில் இருப்பார், அவங்களுடைய அண்ணன் தம்பிகள் திமுகவில் இருப்பாங்க, முக்கிய பொறுப்பாளர்களாக இருப்பாங்க, அதிமுகவில் இருப்பாங்க, எதெல்லாம் இருந்தாலும் சரி அவர்கள் போயிட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டு வந்துட்டாங்க. அதனால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த மண்ணில் நிகழ்ந்திருக்கு. ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயம் அது என்னன்னா, நீண்ட நாட்களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக அதிமுக இல்லாத ஒரு சட்டமன்றம் உருவாகி இருக்கு. அதை விஜய் சரியாக பயன்படுத்தி கொள்வாரா, அதுதான் அங்கே கேள்வி. விஜய் உண்மையிலே மிகச்சரியாக பயன்படுத்திக்குவாரா, விஜய்க்கு அந்த போதிய அறிவு இருக்கிறதா அப்படின்னு கேட்டோம்னா அது 1000 மடங்கு கேள்விக்குறிகளாக தான் இருக்கும். என்னடா நீ திரும்பவும் விஜய் மீது வன்மத்தை கற்கிறியா, விஜய் மீது அவதூறு பரப்புறியானா உறுதியாக இல்லை. நம்ம விஜய் மீது எந்த இடத்துலையும் வன்மத்தை கக்கலை. ஏன்னா நீங்களே இந்த கேள்விக்கு நீங்கள் கீழே கமெண்ட்டில் கூட பதில் சொல்லுங்கள். நீங்கள் விஜய் ஆதரவாளர்களாக இருந்தாலும் சரி, தாவேக்கா ஆதரவாளர்களாக யாராக இருந்தாலும் நம்ம அதை பற்றி கவலைப்படலை. நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் விஜய் கட்சி நடத்தியிருக்காரு, அரசியல் கட்சி தொடங்கி தமிழ்நாட்டில் நடத்தியிருக்காரு. இந்த 2.5 ஆண்டுகளில் நீங்கள் திருப்திப்படும் விதமாக, இல்லை மக்களை மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக ஏதாவது ஒரு விடயம் விஜய் செய்திருக்காருப்பா, இந்த விடயத்தில் விஜய் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காரு, இந்த விடயத்தில் விஜயை அடிச்சுக்கவே முடியாது, இந்த பிரச்சனையை விஜய் தீர்த்து வைத்தார், இந்த பிரச்சனை விஜயால் தான் முடிஞ்சது, தாவேகா கட்சியோட போராட்டத்தால் தான் இது சாதிக்க முடிஞ்சது அப்படி என்று ஏதாவது ஒன்று இருந்ததா அப்படின்னா உறுதியாக இல்லை. அப்படி எந்த விடயத்தையும் அவர்கள் செய்யலை. அதை நோக்கி அவர்கள் பயணிக்கலை. தன்னுடைய கட்சி தொண்டர்களை நல்வழிப்படுத்தணும்னு அவங்க விரும்பலை. அவர்கள் தன்னுடைய தொண்டர்களை விசிலடிச்சாங்குஞ்சுகளாக வச்சிருக்கணும்னு நினச்சாங்க. அதனுடைய வெளிப்பாடு வெற்றி பெற்றாங்க. நம்ம உண்மையிலே நாம் தமிழர் கட்சி கடுமையான உழைப்பு, ரொம்ப பெரிய உழைப்பு, யாரும் செய்ய முடியாத வேலைகளை செய்த போதும் நாம் தமிழர் கட்சி தோல்வி அடைஞ்சிருக்கு. அந்த தோல்வியை நம்ம ஏற்றுக்கிறோம். இனி வரும் காலங்களில் நம்ம ரொம்ப தீவிரமாக வேலை செய்யணும். அதற்காக நம்ம அடுத்த அடியை எடுத்து வைக்கணும். நம்ம இனியும் மனம் தளராமல், ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் களத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய ஆதரவு இருந்தது, ரொம்ப பெரிய ஆதரவு. ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம தேர்தல் காலத்தில் இருக்கிறோம், தொடர்ச்சியாக தேர்தல் பணிகள் செய்துட்டு வரோம். அப்படி பார்க்கின்ற போது 26 தேர்தலில் நம்ம எதிர்பார்க்காத வரவேற்பு இருந்தது. அங்கங்கே மக்கள் பேர் ஆதரவாக நாங்கள் உங்களுக்கு தான் வாக்களிப்போம், சீமானுக்காக வாக்களிக்கணும், சீமான் தொண்டை தண்ணி தேர கத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னவர்கள்
எப்படி இப்படி மாறினாங்க, இது எந்த இடத்துல தவறு நடந்துச்சு அப்படின்னு நமக்கு வந்து உறுதியாக தெரியல. இது வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம், வலி, வேதனை எல்லாமே இருக்குது. அதை கடந்து நம்ம வந்து வெற்றிக்காக, வெறும் வெற்றி தோல்விகளுக்காக வந்தவங்கள, நம்ம வந்து மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வந்தவர்கள், மக்களுக்காக போராட வந்தவர்கள், மக்கள் பிரச்சனை பற்றி பேச வந்தவர்கள். நம்ம தொடர்ந்து அதை நோக்கி நம்ம பயணிக்க போகிறோம். விஜய் தன்னுடைய வெற்றியை சரியாக பயன்படுத்திக்குவாரா அப்படிங்கிறது அவருடைய கையில் தான் இருக்குது. அவர் என்ன பண்ண போகிறாரு, இனி வரும் காலங்களில் எப்படி நடந்துக்க போகிறாரு, மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பாரா, இப்போ அவர் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகளை சரி செய்வாரா, அந்த வாக்குறுதிகளுக்கு பணம் எங்கேருந்து வரும், இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு விடயம். ஒரு 6 மாத காலம், ஓராண்டு காலம் விஜய் மிக சரியாக செயல்படுகிறாரா அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். விஜய் மீது நம்ம வந்து அவதூறு பரப்புறதுக்கோ இல்லை வந்து விஜய் மீது வன்மத்தை கொட்டுறதுக்கோ நம்ம வரலை. ஏன்னா அவர் கொடுத்துருக்கக்கூடிய திட்டங்கள் அப்படி. ஏற்கனவே 11 லட்சம் கோடி கடனில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அவர் கொடுத்துருக்கிறது மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் கோடியை மேற்கொண்டு கடன் வாங்கி அப்போ தான் அதை வந்து செயல்படுத்த முடியும். ஏன்னா வருமானத்திற்கான எந்த வழிமுறைகளையும் விஜய் சொல்லலை. ஒரு டாஸ்மாக் இழுத்து முடுறதோ இல்லை போதைப் பொருள் ஒழிப்பதை பற்றியோ விஜய் வந்து எதுவுமே பேசலை. அதுக்கான திட்டமிடல்களும் அவர்கள் சொல்லலை. ஆனால் அவர்கள் சொன்னக்கூடிய விட என்னென்னா, அந்த தாலிக்கு 1 பவுன் தங்கம், பட்டு புடவை, தாய்மாமன் சீரு, 1/4 பவுன் பிறந்த குழந்தைக்கு 1/4 பவுன் நகை, இதெல்லாம் சேர்த்து 6 சிலிண்டரு, மாதம் 2500 ரூபா, தமிழ்நாடு முழுக்க வந்து பேருந்துகளில் இலவசம் மகளிருக்கு, இதையெல்லாம் நம்ம வந்து கணக்கு வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 50 லட்சம் கோடி ரூபாய் அவர் வந்து மேற்கொண்டு கடன் வாங்கி தான் இதையெல்லாம் செய்ய முடியும். அப்படி தான் செய்வாருன்னு நினைக்கிறேன். வெகு விரைவில் நம்ம ஓட்டு போட்டோம்ல, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், ஓட்டு போட்டவங்க என்ன பயமாக இருக்கா, இதுக்கப்புறம் பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி அடுத்த 5 ஆண்டுகள் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நம்ம எதிர்பார்க்காத விட பயங்கரமாக இருக்கும். இந்த இலங்கையில் வந்து அடிச்சுக்கிட்டாங்கல்ல, ஒரு பிரெட்டு பாக்கெட்டுக்காக அடிச்சுக்கிட்டது, ரொம்ப உணவுக்காக சண்டை போட்டது, அந்த சூழ்நிலையை நோக்கி தமிழ்நாடு பயணிக்கும். இதில் மாற்று கருத்து எல்லாம் உறுதியாக சொல்கிறேன். நாம் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்க போகிறோம். திமுக, அதிமுக அரசியல் தெரிந்தவர்கள், அவர்களுக்கு வந்து ஒரு சில அனுபவங்கள் இருக்குது. கொள்ளையடிப்பாங்க, கொலை பண்ணுவாங்க, மக்களை வந்து சுரண்டு சாப்பிடுவாங்க. ஆனாலும் அதை வைத்து அதிலும் ஒரு சில நன்மைகளையும் செய்வார்கள், ஒரு சில பிரச்சனைகளையும் தீர்ப்பார்கள், ஒரு சிலதை எப்படி கையாளணும்னு தெரியும். விஜய் வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டார். இதுக்கு முன்பெல்லாம் இப்போ விஜயோட ஆட்சியில் எப்படி இருக்க போகுது, எப்படி நம்ம வாழ போகிறோம் அப்படின்னு நம்ம தயார்படுத்திக்கணும். வேறு வழியே கிடையாது. அடுத்த 5 ஆண்டுகள் நம்ம வந்து விஜய் கீழே தான் வாழ வேண்டிய தேவை இருக்கும். இன்னும் நிறைய பார்க்க போகிறோம். நம்ம வந்து சாதாரணமாக இதுக்கப்புறம் தான் நமக்கு வேலையே இருக்குது. நாம் தமிழர் கட்சி தம்பிகள் போராடுவதற்கு தயாராகி கொள்ளுங்கள். நீங்கள் வந்து உண்மையிலே திமுக ஆட்சியில் போராடியதை விட, அதிமுக ஆட்சியில் போராடியதை விட 100 மடங்கு அதிகமாக போராட வேண்டிய தேவை இருக்கிறது தாவேக ஆட்சியில். ஏன்னா மண் மீது, மக்கள் மீது எந்த நலனும் கிடையாது. மொழிப்பற்று, இனப்பற்று எதுவுமே கிடையாது. அவர் சொன்னார், பிரபாகரன் அவர்கள் நம்மளுடைய தலைவர், தாயை இழந்த பிள்ளைகளைப் போல ஈழத்து பிள்ளைகள் இருக்காங்க, அவர்களுக்கு நாம தான் ஆதரவு கொடுக்கணும்னு சொன்னார். ஆனால் கொன்று குவித்த, தாயை கொன்ற, தாயை கழுத்தறுத்த இந்த காங்கிரஸோடு கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கடிதத்தை வாங்கி வச்சிருக்காரு. இதுலேருந்தே தெரியும் விஜய் வந்து ஒரு இடத்துல கூட மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக, தமிழ்நாட்டின் நலனுக்காக இருக்க மாட்டார். முதல் கையெழுத்தே மும்மொழி கொள்கையை கையெழுத்து போட போகிறாரு. அங்கே மத்திய அரசு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பாஜக அவரை ஒரு பொம்மை போல பயன்படுத்தும். அவர் வந்து பயங்கரமாக மிரட்டுறதுக்கு, அவரை கையாள்வதற்கு, அவரை கைக்குள்ளே போடுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் பாஜக எடுத்துகிட்டு வருது. நாம் உண்மையிலே திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், இந்த 5 ஆண்டுகள் நமக்கு மிகப்பெரிய ஒரு போராட்ட களமாக மாறும். யாருமே பயப்பட தேவையில்ல. நம்ம வந்து துணிஞ்சு மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் போராடுவோம். வெற்றி தோல்வியெல்லாம் நமக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இன்னும் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கழித்து கூட அண்ணன் சொல்வது போல் வெற்றியே கடைசி வரை கிட்டலனாலும் நாம் வந்து மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக போராடுவோம். அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்குமாறு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.